வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சேராத இடநிலையே சேரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கும். அது இன்றைக்கி ஷிண்டேக்கு முழுமையாக பொருந்தும். ஏன்னா எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லைங்கிற மாதிரி இப்போ அவருக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு. ஒரு சில பேர் நெஞ்சு வலிங்கிறாங்க, இல்லை சளி காய்ச்சல் அப்படிங்கிறாங்க. அதாவது சளி அப்படின்னா ரொம்ப பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அவர் சொந்த ஊரான சத்தாராவில் இருக்க டேரா, அந்த ஊர் தான் சொந்த ஊர், அங்கே போயிட்டார். நேற்று நடைபெறுவதாக இருந்த டெல்லியில் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. என்ன நடந்தது? திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பேச போகும்போது சில பேர் அங்கே பாஞ்சு அடிக்க வந்துட்டாங்க, அந்த கட்சி தொண்டர்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான செய்திகள் வருது. இப்போ இதுவே ஒருத்தரோட உடல்நிலையை நம்ம ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை, நான் சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது அது எந்த நேரத்தில் சொல்கிறாருன்னு இருக்குது. மற்ற நேரத்தில் சொல்கிறதுக்கும் அந்த நேரத்தில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சக்திகாந்த் அவர்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்கள் நெஞ்சு வலி அப்படின்னாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க? அதானி மேட்ரு ஆகிடுச்சுப்பா, அதான் நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லோரும் சொல்லுவாங்க. அது அவதூறு கருத்துக்களாக உண்மையாங்கிறது காலம் தான், நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஷிண்டே அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், உத்தவ் தாக்கரேவுக்கு ஒரு நெஞ்சு வலி, சரத்பவாருக்கு ஒரு நெஞ்சு வலின்னா என்ன அர்த்தம்? ஐயோ பதவி போயிடுச்சே அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டாரு, அப்படி தான் மக்கள் இயல்பாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷிண்டே அவர்கள் இவ்வளோ நாள் நல்லா இருந்தார், திடீர்னு என்னப்பா சிஎம்மாக இருக்கும்போது நல்லா இருந்தார், அப்போல்லாம் நெஞ்சு வலி சளிலாம் வரலையே, இப்போ எப்படிப்பா வருது அப்படிங்கிறது இயல்பான கேள்விகள் மக்கள் மனதில் எழும். அதுவும் பார்த்திங்கன்னா அது நடந்த உடனே சொந்த ஊருக்கு போயிடுறாரு. டெல்லியில் போய் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது 2 நாள் ஒரு 2 நாள் நல்லா இருக்கார், 3ஆவது நாள் பிரச்சனை வருது. அப்போ பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. உடனே உத்தவ் தாக்கரே கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை ஷிண்டேவை அவமானப்படுத்திட்டாங்க, குஜராத்திய முதலாளிகள் மராத்தியரை இழிவுபடுத்திட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. ஆனால் அல்டிமேட்டாக என்ன, ஜெயிச்சது பிஜேபி, அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய நிலைமை என்ன, நம்ம ஷிண்டேவையும் அஜித் பவாரையும் பயன்படுத்தி ஜெயிக்கணும், அதை க்ளீனாக பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஒன்று. இன்னொன்று, ஷிண்டேவை ஏன் இவங்க இவ்வளோ பாதுகாக்கிறாங்க, ஏன் ஷிண்டேவை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க? யோ போயா நீ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லாமல் இருக்காங்கன்னா, சொல்லிடுவாங்க. சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் எல்லாம் மீறி போய், யோ நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வச்சு இப்படி தான் பண்ணீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சிக்கலாக போயிடும். பல ரகசியங்களை தெரிந்தவர் ஷிண்டே. அதனால் அவரை டக்குன்னெலாம் நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது. அஜித் பவாருக்கு வேணால் சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஷிண்டேவுக்கு நிறையா விஷயம் தெரியும். அப்போ என்ன நடந்தது, ஏது நடந்தது தனக்கே ஏங்க, அவருக்கே ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் வேறு என்னங்க பண்ண முடியும்? இப்போ என்ன சொல்கிறாங்க, துணை முதல்வர் அவர் சொல்லிட்டாராம், துணை முதல்வரில் வேணாம், அதெல்லாம் அவருக்கு தெரியாதா, டம்மி போஸ்ட்டு, அதெல்லாம் எனக்கு வேணாம், ஹோம் மினிஸ்டர் கொடுங்க. அவருடைய இது அவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு கேபினெட் மினிஸ்டர். ஒன்று இது நம்ம நகராட்சி நிர்வாகம், அவர் கேட்குற துறை நகராட்சி நிர்வாகம், மருத்துவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட், அந்த போர்ட் தனக்கு கொடுக்கணும். அதாவது அப்புறம் நீங்கள் கட்டடம் கட்டுறது, தாராவி ப்ராஜெக்ட்லாம் பார்த்தா அவர் இப்படி ஒரு 10 விஷயத்தை கேட்குறாரு. இந்த 10 விஷயத்தை கேட்டிங்கன்னா, அதாவது முதலமைச்சராக பட்னாவிஸ் இருப்பார். ஆனால் உள்துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அந்த உள்துறை இவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். யார்? ஷிண்டே. அவர் கேட்குறது ஷிண்டே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். மருத்துவம் ஷிண்டே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். போக்குவரத்து ஷிண்டே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம வேளாண்மை கேட்குறாரு. இப்படி பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் கேட்குறாரு, ஒரு 10 கேட்குறாரு. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை விட்டுட்டு அதுக்கு அவரை சிஎம்ஏ ஆக்கிடலாம், அந்தளவுக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எல்லாமே அவர் கண்ட்ரோல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லிக்கு பேச போயிருக்காரு. நடந்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லிக்கு பேச போனார். பேச போகும்போதே அங்கே இருக்கக்கூடியவங்க இவரை சரியாக ட்ரீட் பண்ணலிங்க. அப்போவே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார் இவர். உள்ளே போன உடனே என்ன நடந்ததுன்னே தெரில. மீட்டிங் 15 நிமிஷத்துலேயே முடிஞ்சது. வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறேன்ட்டு போயிட்டார். ஊருக்கு போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ டெல்லியில் வைத்து மிரட்டப்பட்டாரா? ஏன்னா ஒருத்தர் டெல்லிக்கு நல்லா தான் போகிறாரு, டக்குன்னு வரும்போது உடம்பு சரியில்லைன்னு வராரு, அவர் அப்செட் ஆகி ஊருக்கு போகிறாரு. அப்படிலாம் இவ்வளோ பற்றிட்டு எரியுதுங்க. யார் அடுத்த முதல்வர்னு தெரியல, ஊருக்கு போய் உட்காந்துட்டார். சத்தாரா மாவட்டத்தில் உட்காந்துட்டாருன்னு என்னது, கோச்சிட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்ல முடியாதுங்க. கோச்சிக்கெல்லாம் முடியாது, கோச்சை போயான்ருவாங்க பிஜேபி. அப்படி நம்ம சொல்லும்போது இன்னொரு பத்திரிக்கை சொல்லுது, இல்லை போயான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் இவிஎம் மேலே பிரச்சனை. இவங்க எப்படி ஜெயித்தாங்க தெரியுமா? 58% 5 மணிக்கு ஓட்டுக்கு, அடுத்த 4% 65 எப்படி மாறிச்சு, 13% எப்படி ஏறிச்சு? இந்த ரகசியம்லாம் ஷிண்டேக்கு தெரியாமையாக இருக்கும். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன பண்ண, யோ போயா நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் அந்த பெரிய முடிவு கண்டிப்பாக பிஜேபி எடுத்து பண்ண வாய்ப்பே இல்லை, 100%.
இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போகணும், அமலாக்கத்துறை இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் இது, உன் பையன் மேலேயும் உன்னையும் போட்டு ஒரு வழி பண்ணி விட்ருவோம் சொல்லியிருப்பாங்க கூப்பிட்டு. பார்த்துக்க, உங்களையும் உங்கள் பையனையும் ரவுண்டு கட்டிடுவோம். நாங்கள் உத்தரவு இப்போ காத்துட்ருக்காரு எங்ககிட்ட பேசுகிறதுக்கு, கட்சி சின்னத்தெல்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு உன்னை ரோட்டில் விட்டுருவோம், அப்படி தான் பேசியிருப்பாங்க. பிஜேபி கடந்த காலங்களில் எவ்வளவு பேர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அசோக் சவான் எப்படி உங்கள் கட்சிக்கு வந்தார், பிரபு பட்டேல் எப்படி உங்கள் கட்சிக்கு வந்தார், இப்போ இருக்க அஜித் பவார் எப்படி வந்து, அஜித் பவாருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு, அவர் அமைதியாகிட்டார், ரைட்டுப்பா இருந்துட்டு போட்டுமா நமக்கு தெரியும், சேஃப் ஆகிட்டார். இப்போ வந்து சேஃபஸ்ட்டு பர்சன் யார் மகாராஷ்டிரானா அஜித் பவார் தான், பிஜேபியோடைய செல்லப்பிள்ளை ஆகிட்டார். அதான் சொல்கிறாங்க, இப்படியே போச்சுன்னா ஃபட்னாவிஸுக்கு உழை வச்சுருவார் பொழுது, ஆர்எஸ்எஸ் உடைய அடிமையாகிடுவார் பொழுது, அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கார். அதான் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். அதாவது பாம்பு தின்ற உண்டை நடுத்துண்டு எனக்குங்கிறாங்கள அந்த கதை தான். இப்போ இப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஷிண்டேவுடைய அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்கும்போது, ஷிண்டே பையனுக்கோ அவருக்கோ எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு நிறைவு பெறாது. அவங்க நினச்சது என்னென்னா முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க, எப்படி பீகாரில் 2.5 வருஷம் அந்த 2.5 வருஷம் அந்த மாதிரி கிடைக்கும்ன்ட்டு. பிஜேபியோட எண்ணம் என்ன, நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களை வச்சு முதல்ல நல்லா சம்பாரிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்களையே கொடுக்கணும். உடனே நீங்கள் ஞாபகம் வரும், இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓபிஎஸை வந்து முதல்ல பிரைம் மினிஸ்டர் அடிக்கடியும் சந்திப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திக்கவே விட்டார். பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டார், ஏன்னா அவ்வளோதான். ஏங்க காசு அதிகாரம் இருந்தால் உங்களை மதிப்பாங்க, உங்கள் பின்னால் கூட்டம் இருக்கணும். ஒன்றுமே இல்லை மதிக்கிறதுக்கு என்ன, பிரதமர் மோடி வந்து அவ்வளோ நல்லவரா? இன்றைக்கி இந்த அரசியல்வாதிகள் பொதுவாகவே வந்து ஆள் கூட்டம் இருக்கணும், கூட்டம் இருந்தால் தானே இங்கே தொகுதியெல்லாம் கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் நான் ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் கொடுக்குறேன்னா யார் தான் ஒத்துக்குவா? ஆனால் ஷிண்டேவுக்கு வந்து பிஜேபி பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் தான். அவரை நம்ப வச்சு கூப்பிட வச்சு 4 வருஷம் அவரை ஆட்சி பண்ணுற வச்சு, அந்த ஆட்சி பண்ணுறதுலையும் பெரும்பாலான பணம் அவங்க சம்பாதிக்கலை, இந்த பக்கம்லாம் கட்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மெயினான பிரச்சனை, எந்த போர்ட்ஃபோலியோவும் பெருசாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயம்தான். ஆனால் இன்னொன்று, ரொம்ப ஆக்ரோஷமாக யாரும் குதிக்கலை. ஏன்னா ஷிண்டே தரப்புலேயே பிரச்சனைக்கு தான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, 30 பேர் இப்போ வந்து அந்த பக்கம் தாவே ரெடியாக இருக்காங்களாம். என்னங்க உடனே வாங்கினாங்க. ஆமாம் உடனே தான் அதிகாரம். நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே மட்டும் உத்தவ துரோகம் பண்ணிட்டு வருவார், விட்டுருந்து துரோகம் பண்ணிட்டு யாரும் போக மாட்டாங்களா? நீ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு உங்களை துரோகம் பண்ணி எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதனால் இப்போ அதில் 30 பேர் ஊசலாடிட்டு இருக்காங்க, இன்னும் பதட்டம். அப்போ ஒட்டு மொத்தமாக ஷிண்டே கட்சியை இதோட தரையாக முடிச்சிருவோமா, இல்லை கொஞ்சம் நாள் கழித்து முடிப்போமா? இதுதான் இப்போ பிரச்சனை. 30 பேர் வர ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே வந்தாலும் என்ன அசிங்கம், கொஞ்ச நாள் பேசுவீங்க, பேசிட்டு போங்க, எலெக்ஷன் வேறு இல்லை பண்ணிட்டு போங்க. அப்போ பிஜேபி தலைவர் ஒரு முடிவு எடுத்து, ஷிண்டேக்கு ஒரு விஷயம் தெளிவாகிடுச்சு. அவருக்கு என்ன பதவி கொடுத்து நீங்கள் உள்ளே வச்சாலும் அவர் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டார். என்ன யோசிக்கிறாரு, 10 போர்ட்ஃபோலியோ. பிஜேபி என்ன பண்ணும், 10 போர்ட்ஃபோலியோ தானே, ஓகே கொடுக்குறேன் வச்சுக்கப்பா 10 போர்ட்ஃபோலியோ. அந்த 10 பேர் அடுத்த நாள் பிஜேபி ஆயிடுவாங்க. இது ஒரு பெரிய சங்கடம் இருக்குது ஷிண்டேக்கு. அது ஒரு ஒரு பெரிய சிக்கல். இன்னொன்று வந்து கன்வெய்னர் போஸ்ட்டு பெரிய போஸ்ட்லாம் இல்லை, சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க கன்வெய்னர் கேட்குறாரு. கன்வெய்னர் வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது இது மகாயுதியோடைய கன்வெய்னர் அப்படின்னா ஒரு 2 மாதம் கழித்து தூக்கிறதுக்கு பிஜேபிக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? என்னென்ன கவர்மெண்ட் போஸ்ட் அது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? முதலமைச்சர், அதாவது கட்சி தலைவர் பெருசா முதலமைச்சர் பெருசா? ஒரு கட்சிக்கு சொல்லுங்கள், முதலமைச்சர் தான் பெருசு, பவர் இருக்குதுங்க. ஓபிஎஸ் வந்து இப்போ தலைவராக இருந்தார், துணைத் தலைவராக தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்தார். யாருக்கு பவர், யார் கட்சியை கண்ட்ரோல் பண்ணார்? காசு பணம், இதுதான் இன்றைக்கி துட்டு அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ ஷிண்டே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இன்றைக்கி அங்கே அந்த அந்த உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது 1008 விஷயங்கள் நடக்கும். உள்ளே பேசுகிறது வெளியில் தெரியாது. ஆனால் வெளியில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்காங்கன்னா உள்ளே ஏதாவது அவரை ஏதாவது பண்ணிட்டாங்களா? சில பேர் சொல்கிறாங்க, இல்லை உள்ளே வச்சு அடித்தாலும் அடிச்சிருப்பாங்கன்னா சொல்ல, எப்படிங்க அதெல்லாம் அடிக்கலாம் முடியுமா? ஆமாங்க, இதே மாதிரி தானேங்க ஓபிஎஸ் வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க, அந்த மாதிரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா மன உளைச்சல் இந்த அளவுக்குலாம் ஒருத்தருக்கு நெஞ்சு உடம்பு சரியாக இப்படி ஆகும் திடீர்னு. அப்போ எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அதானிக்கு ஏற்பட்ட உடனே இங்கே ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வருது, அங்கே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாவது, திடீர்னு உடம்பு சரியில்லை, சளியால் அவர் அவதிப்பட்டாருங்கிறாங்க. ரைட்டுங்க, சளியால் அவதிப்பட்டார். நேற்று கூட்டம் கேன்சலு, இன்றைக்கி கூட்டம் வந்து காணொலி மூலம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் எப்படி பேச முடியும் அவரால்? இன்னொன்று, ஊருக்கு போய் உட்காந்துருக்காரு என்ன அர்த்தங்க? கோச்சிட்டு போயிட்டார், அவ்வளோதானே. இல்லை வந்து ரொம்ப அப்செட் ஆகி ஊருக்கு போயிட்டார். ஐயா எனக்கு ஆளை விடுங்க, தயவுசெய்து தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு விட்டுருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. அப்போ மகாராஷ்டிரா மக்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும், என்ன தெரியும், ஆனால் கண்கட்ட பிறகு அவ்வளோதான். என்ன தெரிஞ்சிருக்கும், அப்பா நம்ம தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோம், பிஜேபிக்கு ஓட்டு போட தப்பு. ஏன்னா தொடர்ந்து உத்தவ் தாக்கரே அந்த வார்த்தையை சொல்கிறார், குஜராத் முதலாளிகள். நம்ம என்ன நினச்சோம், தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி ஷிண்டே ஜெயிச்சவனு என்ன நினச்சாங்க எல்லாரும் பெரும்பாலும், அவ்வளோதான் உத்தவ் கதை முடிஞ்சது, நம்ம பவார் கடை முடிஞ்சது. நம்ம ஆனால் தொடர்ந்து நம்ம அப்பயே ஒரு வார்த்தை சொன்னோம், என்ன சொன்னோம்,
இன்னும் முடியலைங்க. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்தனியது. ஷிண்டே முதலமைச்சர் ஆனால் நிற்பார். வேறு எந்த போஸ்ட்டுக்கு வந்தாலும் கட்சியை கலகலத்து போயிடும். உத்தவ் தாக்கரேக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. உண்டா இல்லையா? சரத்பவாருக்கு தான் பிரச்சனை. அஜித் பவார் ஒட்டிகிட்டு போயிடுவார் அப்படியே. அப்போ இன்னொரு 5 வருடங்கள் வந்து உத்தவ் தாக்கு பிடிக்கிறாரோ இல்லையா, ஷிண்டே தாக்கு பிடிப்பாராங்கிறது ஒரு சண்டை. கட்சியை உடச்சி விட்ருவாங்க. அதாவது ஆளே 20 பேர்கிட்ட வேறு உத்தவ் கையெழுத்து வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நிற்குமான்னு நமக்கு தெரியல. அதில் விடுங்க. ஆனால் என்னென்னா இப்போ 54 பெருசா 20 பெருசா பிஜேபி யாரை முதல்ல உடைப்பாங்க? அதனால் தெளிவாக இருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே பட்னாவிஸ் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துடும். இந்த அவங்க பிஜேபி குழுலாம் கூட ரெடி ஆகிடுச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல சந்திப்புகள் நடக்குது. ரொம்ப ஆச்சரியமாகுது. ஏதாவது என்னென்னா பிஜேபி அது மெஜாரிட்டி இருந்தாலும் அடுத்ததில் யோசிச்சே இருப்பாங்களா, அடுத்தவங்களை என்ன பண்ணலான்னு. இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த எதிர்கட்சியில் காங்கிரஸ் இவங்க உத்தவ் தாக்கரே அவங்ககிட்ட ஏதாவது ஆள் தூக்கலாமாங்கிற வேலையை இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். மிஷன் ஏதோ ஒரு பேர் சொல்லி இப்போவே மொத்தமாக இப்போ இருக்கிற 10-20 பேர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக மகாராஷ்டிராவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம இங்கெல்லாம் அதானியை பற்றி பேசுகிறோம். அதானியை பற்றி அங்கே யாராவது பேசுகிறாங்களா? உத்தவ் சரத்பவார். ஏன்னா அவங்களுக்கே பெரிய பிரச்சனை. எப்படி பேசுவாங்க? அப்போ தாராவி ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவில் நடக்கப் போகிறது. நிறைய பேருக்கு கட்டிங் போகிறது. உத்தவ் தாக்கரே கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக அவங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா அவரும் கொஞ்சம் ஆள் வச்சிருக்காரு, கொடுப்பாங்க. எல்லாரும் கொள்ளை லாபம் சமாளிக்க போகிறாங்க. மக்கள் ஏமாளிகளாக உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த 2100 ரூபா கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களுக்கு பெருசாக பணம் கொடுக்கல. இனிமேல் அதையும் குறைக்கப்படும். ஏன்னா மகாராஷ்டிராக்கே மாதம் ஒரு ஆளுக்கு 2100 ரூபான்னா 2 கோடி ரேஷன் கார்டு. கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளவு கோடி இதுக்கு மட்டுமே செலவழிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் நிறையா வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் நிறைவேற்ற முடியறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக பிஜேபி மக்கள் அம்பலப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா குஜராத் முதலாளிகள் வந்து நம்ம மராத்தியர்களை ஆட்டி வைக்கிறாங்கிற கோஷம் அங்கே போயிட்டு இருக்குது. இது பிஜேபிக்கு வருங்காலத்தில் நல்லதல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்னொன்று முக்கியமான இதில் சொல்லிடுறோம், எப்பயுமே தேர்தல் அரசியலை மையமாக வச்சு பண்ணுற பிஜேபி இப்போ என்ன சிக்கல் வரும், இவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குஜராத்தியர்கள் மகாராஷ்டிராவில் கேவலப்படுத்துகிறாங்க நியூஸ் மக்கள்கிட்ட பரவலாக போயிடுச்சு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இந்த தேர்தல். அடுத்த நாளைக்கு ரொம்ப நாள் இருக்குங்கிறீங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த அவமானப்படுத்துனது இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவாங்களா? பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. சரி, இந்த 2 வருஷத்தில் இப்போ 4 வருஷம் இருக்குதுங்க எலெக்ஷன்னா, நல்லா பண்ண வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இவங்களை பற்றி பிஜேபி பற்றி நமக்கு தெரியும். நல்லா பண்ண வாய்ப்பே இல்லை. அம்பலப்பட்டு போவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.